இப்போ தான் டெரிவேஷன் பார்ட். இது வந்து 11th ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப 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 முக்கியம். நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இதோட ஃபைனல் ஆன்சர் ரொம்ப 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 முக்கியம். புரியுதா இல்லையா? இப்போ ஆக்சுவலாக நான் பந்து எப்படி தூக்கி போட்டிருக்கேன், நான் இப்படி தூக்கி போட்டிருக்கேன். புரியுதா இல்லையா? இப்போ இது எவ்வளோ நேரம் சார் ஃப்ளைட்டில் இருக்கும், அதாவது எவ்வளோ நேரம் பறக்கும், எவ்வளோ நேரம் இது? இப்போ நான் சொல்ல முடியாது சார், ஒரு தடவை போட்டு தான் பாருங்கள் எவ்வளோ நேரம் பறக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்புறம். ஏன்னா முன்னாடி காலத்தில் பார்த்துன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த சர்க்கஸ் போயிட்டுன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி கெனான் பால்ஸ் இருக்கும், அதில் என்ன பண்ணுவாங்கன்னா மனுஷனை உட்கார வச்சுருவான். மனுஷனை உட்கார வச்சுட்டு இன்னொரு சைடு பார்த்தா நெட்டை பிடிச்சி இப்படி நிற்பாங்க. அப்போ அந்த மனுஷனை லான்ச் பண்ணால் அவன் கரெக்டாக வந்து என்ன பண்ணுவான், அந்த நெட்டில் போய் விழுகணும். புரியுதா இல்லையா? நம்ம சொல்ல முடியுமா சார், ஒரு தடவை ஃபஸ்ட்டு அந்த மனுஷனை விட்டு பாருங்கள், அவன் எங்கே வந்து விழுகிறானோ அங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்த தடவை நெட்டை பிடிச்சிக்கலாம். சொல்ல முடியுமா? இப்போ நல்லா பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் முன்னாடி என்ன சொல்லி, இந்த சர்க்கஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன், சர்க்கஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அப்போ எந்த இடத்துல கரெக்டாக அந்த மனுஷன் வந்து என்ன பண்ண போகிறான், விழுக போகிறான் அப்படிங்கிறத நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஒரு தடவை விட்டு பார்ப்போமே, எங்கே போய் விழுகிறான், அடுத்த தடவை இங்கே போய் பிடிச்சிக்கலாம். நீ ஒத்துக்குவியா? சும்மா ஒரு தடவை பண்ணுடா, அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக பிடிச்சிடுவோம்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? இல்லை. அப்போ நல்லா பாரு, இது எல்லாத்தையும் ரொம்ப உட்காந்து கேல்குலேட் பண்ணணும், கரெக்டாக இல்லையா? அவன் எவ்வளோ நேரத்தில் போவான் எல்லாம் யோசிச்சு பாரு. அவனை விடுறோம், சரி அவனு சரி உட்காந்துட்ட உள்ளே இந்த பீரங்கி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பீரங்கியில் உள்ளே உட்காந்துட்டான், சரியா? கீழே அங்கே கரெக்டாக பிடிச்சாச்சு, அந்த இடத்துல தான் வந்து விழுவான் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு கீழே என்ன பண்ணிட்டோம், பிடிச்சி ரெடியாக நிற்கிறோம். டம்முன்னு விட்டோன்னு அவன் என்ன பண்ணுறான், இப்படியே போயிட்டு மேலே செவுத்தில் இங்கே டம்முன்னு போய் இங்கே மோதிடான்னு வச்சுக்கோ, தலையை வச்சு டப்புன்னு அப்படி மோதிட்டு கீழே இப்படி விழுந்துடுறான்னு வச்சு. அப்போ இது தப்பு தானே? அப்போ எவ்வளோ ஹைட்டுக்கு போகும், எவ்வளோ தூரமாக போகும், எவ்வளோ நேரம் பறக்கும், இது மூணுமே முக்கியமான கேள்வி. கரெக்டாக இல்லையா? டைம் ஆஃப் ஃப்ளைட், மேக்ஸிமம் ஹைட், ஹரிசாண்டல் ரேஞ்ச், இது மூணுமே நம்மளுக்கு தெரியணும். புரியுதா இல்லையா? இப்போ நல்லா பாரு, டைம் ஆஃப் லைட் வந்து நான் இப்படி மேலே போயிட்டு கீழே வரதுக்கு பார்த்தாலும் சரி, இல்லை இப்படி பார்த்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். ஏன்னா ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த 2D மோஷனை தான், ஒரு மோஷன் என்ன பண்ணுது, மேலே மட்டும் போயிட்டு வர மாதிரி இருக்குது, இன்னொரு மோஷன் என்ன பண்ணுது, இப்படி மட்டும் போயிட்டு வர மாதிரி இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நல்லா பாரு, நம்மள்ட்ட பந்து இல்லையா, அதை எடுத்துகிட்டு வாயேன், எடு, வேறு வழி இல்லை. இப்போ நல்லா பாரு, நான் வந்து இப்படி தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோயேன், இப்படி தூக்கி போட்டு இப்படி பிடிக்கிறேன்னு வச்சுக்கோயேன், சரியா? என்ன பண்ணுறேன், இப்படி தூக்கி போட்டு இப்படி பிடிச்சிட்டு, நீ ரொம்ப தூரமாக இருக்க, எவ்வளோ தூரம்னா ஒரு 100-150 மீட்டர் தூரத்தில் இருக்க. நான் இப்படி தூக்கி போட்டு இப்படி பிடிக்கிறத நீ எங்கே இருக்க, எனக்கு நேராக, நான் இங்கே எந்த பிளேனில் இது தூக்கி போட்டு விளையாடுறேன்னா இது பிளேனுக்கு நேராக ரொம்ப தூரத்தில் இருக்கேன். தூரத்தில் இருந்து பார்க்குற உனக்கு எப்படி சார் தெரியும், நான் இப்படி முன்னாடி வர்றது தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அப்போ ஒன்னே பொழுதுக்கு என்ன ஆகுது, ஒரு பந்து வந்து இப்படி மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு, அப்படி தானே தெரியும். கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? சொல்கிறது புரியுதா? நான் ஆக்சுவலாக பார்த்தேன்னா இப்படி 2D மோஷன் இது ட்ராவல் ஆகிருக்கு, ஆனால் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறவனுக்கு எப்படி தெரியும், ஒரு பந்து மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. கரெக்டாக இல்லையா? சொல்கிறது புரியுதா? எங்கே நின்று பார்க்குறாங்க, இங்கே நின்று ரொம்ப தூரத்தில் நின்று பார்க்குறாங்க. இதே என்ன பண்ணிட்டேன், ஒருத்தவனே ஸ்பேஸ்க்கு அனுப்பிவிட்டேன், சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே கேமை விளையாடுறேன், இப்படி வச்சுட்டு விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் எங்கேருந்து பார்க்குறான், அப்போ அவனை பொறுத்து எப்படி தெரிய போகுது, இது தெரியுமா? அவனுக்கு தெரிய போகிறது இது. கரெக்டாக இல்லையா? சொல்கிறது புரியுதா? ஏன்னா அவனுக்கு இந்த ஆக்சஸ் தெரியாது, ஆமாவா இல்லையா? இப்போ நீ எனக்கு நேராக நிற்கிறேன்னு வச்சுக்கோயேன், நீ நேராக நின்னா இப்படி கையை இப்படி இப்படி ஆட்டினா ஓகே, நீ வந்து இப்படி முன்னாடி ஆட்டுறது எனக்கு தெரியுமா? தெரியாது. நான் சொல்கிறது புரியுதா? ரொம்ப தூரத்துலேருந்து தெரியாது. இது ஒருத்தவன் மேலேருந்து பார்க்குறான்னு வச்சுக்கோயேன், அவனுக்குன்னா இப்படி நகர்ந்தான் தெரியும், சும்மா இப்படி இப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரிய போகிறதே இல்லை. சொல்கிறது புரியுதா? அப்போ நல்லா பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த மோஷன் என்ன பண்ணிட்டோம், ஒன் எக்ஸ் ஆக்சிஸில் பிரிச்சாச்சு, இன்னொரு மோஷன் எதில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் பிரிச்சாச்சு. புரியுதா? வெரி குட். இப்போ நல்லா பாரு, நான் ஒய் ஆக்சிஸில் மட்டும் பார்க்குறேன்னு சொன்னால், எந்த ஆக்சிஸில் பார்க்குறேன், நான் பந்தை எப்படி மேலே தூக்கி போட்டிருக்கேன். புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன இருக்கும், ஒய் ஆக்சிஸ்னு புரியலன்னா அது வந்து என்ன எழுதிக்கும், வெர்டிக்கல் காம்பனன்ட் எழுதிக்கும், சரியா? இது ஏன் யூ காஸ் தீட்டா வந்துச்சுன்னு புரிஞ்சா, ஏன்னா இது யூ, இந்த ஆங்கிள் தீட்டா, அப்போ இது என்ன ஆயிடுச்சு, இது என்ன ஆயிடும், ஓகேவா?
இப்போ நல்லா பாரு, ஒருத்தன் தூரமாக நின்று பார்க்குறான். ஸ்டார்டிங்கில் நான் வெலாசிட்டியை கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே தூக்கி போட்டிருக்கேன்னா கரெக்டாக இல்லையா? அந்த ஆப்ஜெக்ட் மேலே போய் ரீச் ஆகுறப்ப அதோட வெலாசிட்டி என்ன? அப்போ நல்லா பாரு, மேலே போகிறப்ப 0. ஸ்டார்டிங்கில் என்ன வெலாசிட்டியில் கொடுத்து சார் அதுக்கு மேலே தூக்கி போட்டேன்? அது எக்ஸாம்பிளுக்காக நான் 3i கேப்னு சொன்னேன். இங்கே எவ்வளோ வெலாசிட்டியில் தூக்கி போட்டிருக்கோம்? u. நல்லா பாரு, u வச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இப்படி போடுறேன். அப்போ மேலே போட்ட வெலாசிட்டி என்ன? u sin theta minus gt போட்டுக்கலாமா? கரெக்டா? இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல இது இங்கிட்டு கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணினா t is equal to என்ன சார் கிடைக்க போகுது உங்களுக்கு? ஆக்சுவலி இந்த இடத்துல u sin theta என்னது சார்? எந்த வெலாசிட்டில அந்த மேலே தூக்கி போட்டிருக்கேன் அந்த வெலாசிட்டி தான் u sin theta. கரெக்டா இல்லையா? மோஷன் அண்டர் 1Dல நம்ம பார்த்தோம், t is equal to 30 தூக்கி போட்டு அந்த மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 3 செகண்ட் ஆகும். என்ன பண்ணோம்? அந்த வெலாசிட்டி அதோட ஜிஆர் டிவைட் பண்ணிட்டோம். கரெக்டா இல்லையா? சொல்றது புரியுதா? ஏன்னா அந்த கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா பாரு, நம்ம இப்படி மேலே தூக்கி போடுறோமா, அப்போ ஹரிசாண்டலுக்கு இதுக்கு நல்ல இருக்க ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? 90. அப்போ sin 90ன்னு போட்டால் 1. அதனால வெறும் என்னன்னு போட்டோம்? u டிவைடட் பை ஜின்னு போட்டோம். புரியுதா? ஓகே. சரி, இது மேலே போகிறதுக்கு இவ்வளோ டைம் சார். ஆனால் என்கிட்ட கேட்குறது என்ன? டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் எவ்வளோ? அப்போ எனக்கு டோட்டல் டைம் வேணும்னா மேலே போகிறதுக்கு இவ்வளோ, கீழே வர்றதுக்கு அதே தானே? ஆமாவா இல்லையா? மேலே போகிறதுக்கு இவ்வளோ, கீழே வர்றதுக்கு இவ்வளோ. அப்போ நான் 2 டைம்ஸ் ஸ்மால் டீன்னு போட்டுக்கலாம். அதாவது 2u sin theta by g. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்டாங்கன்னா 2u sin theta by g. புரியுதா? நோட் பண்ணிக்கோ. ஃபைனல் ஃபார்முலா மட்டுமாவது நோட் பண்ணிக்கோங்க. சரியா நீட் பசங்க? t is equal to u sin theta by g, capital T is equal to 2u sin theta by g. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வியை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணணும். மொத்த டைம் ஃப்ளைட் கேட்குறாங்க இல்லை மேலே போகிறதுக்கு மட்டும் டைம் கேட்குறாங்க, அதை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா? யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. என்ன தம்பி? எஸ், ஹரிசாண்டல் காம்பனன்ட் வச்சு நம்ம இது வேணால் டிரைவ் பண்ண முடியும். சரியா? ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டார்டிங் ஸ்பீட்லேருந்து ஃபைனல் வரைக்கும் ஒரே ஸ்பீடில் போகும். கரெக்டாக இல்லையா? இங்கே வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சு, இங்கே பார்த்தோன்னா வெலாசிட்டி சேஞ்ச் இருக்கு. அப்போ இங்கே ஆக்சிலரேஷன் இருக்காது. கரெக்டாக இல்லையா? அப்போ அது வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸில் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதா இல்லையா? ஓகேவா? சரி, இது வரைக்கும் டவுட் இருக்கா? என்ன தம்பி சொல்ல, எனக்கு கேட்கவே இல்லை. தண்ணி கேபிட்டல் டைம் பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட், டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட், அதாவது மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான நேரம். இது மேலே மட்டும் போகிறதுக்கு நேரம், இது கீழே மட்டும் வர்றதுக்கு நேரம். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டலாமா? அப்போ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட். புரியுதா? ஓகே, தேங்க்யூ. மேக்ஸிமம் ஹைட் என்ன ஹைட் வரைக்கும் சார் அது போயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குமா இருக்காதா? ஹைட் பார்க்கணும்னா ஒய் ஆக்சிஸில் பார்த்தா போதுமா, எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணுமா? இதானே ஹைட்டு, இது ஹைட் இல்லை. கரெக்டாக இல்லையா? பந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்க்கணும், இங்கே தானே பார்க்கணும். இப்போ நீ வாலிபாலில் ஒரு பையன் வந்து பந்த நெட்டுக்கு மேலே அடிக்கிறான்னா கீழே அடிக்கிறான்னு கேட்குறாங்க. நீ எங்கே சார் உட்காந்து பார்ப்பீங்க? மேலே உட்காந்து பார்ப்பே இல்லை சார், நான் நெட்டு கீழே இப்படி போய் உட்காந்து அப்படி எங்கே போய் பார்ப்போம்? அந்த நெட்டுக்கு மேலே உட்காந்து அங்கே தானே அம்பையர் உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கியா? இது என்ன மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக? அப்போ எனக்கு ஹைட் பார்க்கணுன்னா நான் வெர்டிக்கல் காம்பனன்ட் எடுக்கணுமா, ஹரிசாண்டல் காம்பனன்ட் எடுக்கணுமா? வெர்டிக்கல் காம்பனன்ட் எடுத்தால் போதுமானது. சரி, என்ன சார் கண்டுபிடிக்க போகிறீங்க? ஹைட்டை கண்டுபிடிக்க போகிறீங்க. வெலாசிட்டி தேவையில்லை, வெலாசிட்டி நம்மளுக்கு தேவையில்லை. அதாவது சாரி,
வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறது இல்லை, இல்லை ஆக்சிலரேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இல்லை, டைம் கண்டுபிடிக்க போகிறது இல்லை. அப்போ நல்லா பார்த்தனா எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம்? மொத்தம் 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கா? நல்லா பார்த்தனா v is equal to u plus at. இதில் வந்து நல்லா பாரு, u நம்மளுக்கு தெரியும், இது தெரியும், இது தெரியும். அப்போ டைம் கண்டுபிடிச்சாச்சு, கரெக்டாக இல்லையா? எனக்கு இப்போ என்ன வேணும்? ஹைட் வேணும். அப்போது ஒன்று நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பொதுவாக பார்த்தோன்னா நீ கைடு எடுத்தாலும் சரி, கிளாஸ் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, அவங்க ஏதாச்சும் ஒரு ஃபார்முலாவே டிரைவ் பண்ணுறது கஷ்டம், சரியா? பட் இது ரொம்பவே சிம்பிளாக டிரைவ் பண்ணலாம். எனக்கு தேவை என்ன? ஹைட்டு. அப்போ இந்த 2 ஃபார்முலா ஏதாவது ஒரு ஃபார்முலா நான் யூஸ் பண்ண முடியும். புரியுதா? நல்லா பாரு, நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லு, நீயே சொல்லு. செகண்ட் ஃபார்முலா. போக போகிற ஹைட்டை வந்து சம் ஹெச்னு வச்சுக்கோ, கேபிட்டல் ஹெச். இதை என்னது? மேக்ஸிமமாக நான் ஏற போகிற ஹைட்டு, சரியா? தூக்கி போட்டு அந்த ஆப்ஜெக்ட் மேக்ஸிமம் என்ன ஹைட்டுக்கு போயிட்டு வருது. ஸ்டார்டிங் ஸ்பீட் என்ன சார்? u என்ன? வெரி குட், u sin theta into t. இந்த t வந்து மேலே போகிறதுக்கான டைம் பீரியட், கரெக்டாக இல்லையா? ஏன்னா மேலே எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்க்க போகிறேன்னா மேலே மட்டும் போகிறதுக்கான டைம் பீரியட், மொத்த டைம் பீரியட் தேவை இல்லை. அப்போ நான் ஸ்மால் டி போட்டிருக்கேன். ப்ளஸ் half. ஸோ இங்கே ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ் போட்டுக்கலாம். ஏன் சார் மைனஸ் போடுறீங்க? ஏன்னா ஏக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? ஜிடி ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல டீக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல u sin theta by g ன்னு போட்டேன்னா u sin theta into t க்கு பதிலாக u sin theta ன்னு போடுவோமா? அப்போ என்ன ஆயிரும்? minus half g into t க்கு வந்தா u sin theta by g the whole square. அப்ப மூணுத்துக்கு ஸ்கொயர் போட்டாச்சு. நல்லா பாரு, இந்த g இது கூட கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க நல்லா பாரு, u square sin square theta by t, u square sin square theta by t half இருக்கு. அப்ப இது 1, அது அரை. 1ல இருந்து அரை போச்சுன்னா எவ்வளவு சார்? இப்படி போட்டுக்கலாமா? இதுதான் ஹைட்டு. ஆனால் சப்போஸ் நீ 3வது ஈக்குவேஷன் யூஸ் பண்ண இது அதை விட ஈஸியாக இருக்கும். 3வது ஈக்குவேஷன் அதை விட ஈஸி. எப்படி சார் அதை விட ஈஸி? இல்லை பாரு, 2 ஜியோட வேல்யூ நெகட்டிவ், கரெக்டா? ஹைட் நம்ம என்ன பண்ணுறோம்? மேலே போகிறோம், கரெக்டா? அப்போ ஹைட் பாசிட்டிவ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி என்ன சார்? வந்து மேலே போகிறப்ப டாப்பில் இருக்க வெலாசிட்டி என்ன? 0. அப்போ 0 ஸ்கொயர் மைனஸ் யூவோட வேல்யூ என்ன சார்? என்ன வேல்யூ தூக்கி போடுறீங்க? u sin theta. அப்போ நான் ஸ்கொயர் பண்ணால் u square sin square thetaவா? இப்போ இந்த ஹைட் வேணும்னு சொன்னால் இந்த 2 தால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா u square sin square theta. அப்போ உனக்கு எந்த ஃபார்முலா பிடிச்சிருக்கோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. இதுவும் இது ஒரே ஃபார்முலா தான், பட் டிரைவ் பண்ண மெத்தட் வேற வேற. புரியுதா? டவுட் இருக்கா? இந்த யூ உனக்கு இது சார் இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, குழப்புது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கணும்? டைம் பீரியடுக்கு வந்தா அந்த யூ சைன் தீட்டா ஆக்சுவலாக பார்த்தோன்னா வெர்டிக்கல் வெலாசிட்டியா? யூ சைன் தீட்டா என்ன வெலாசிட்டி? வெர்டிக்கல் வெலாசிட்டி. போய் யூ ஒய்னு போட்டுக்கோ. அப்போ டோட்டல் டைம் என்ன ஆயிரும்? 2uy by g. இங்கே என்ன சார் ஆகும்? அப்போ டோட்டல் ஹச்சுக்கு வேணும்னா u sin theta வந்தா வெர்டிகல் வெலாசிட்டி uy. அப்போ இங்கே பேசிக்கலி uy ஸ்கொயர் பை 2gயா? அப்போ இது ஒன்றுமே இல்லை. 2as is equal to v ஸ்கொயர். அப்போ v ஸ்கொயர் is equal to s is equal to என்ன? v ஸ்கொயர் பை 2g. கரெக்டாக இல்லையா? அந்த ஃபார்முலா தான் வேண்டியது. புரியுதா? 2வது டெரிவேஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்னது? எவ்வளோ தூரம் சார் போக போகுது? எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு பார்க்கணுன்னா நான் வெர்டிக்கல் எடுக்கணுமா இல்லை ஹரிசாண்டல் எடுக்கணுமா? எவ்வளோ தூரம் நான் இதில் தானே அழைப்பேன், கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லையா? இப்போ நல்லா பாரு, ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஒருத்தவன் நீரஜ் சோப்ரா எடுத்துக்கோமே. இன்னைக்கு 6ஆம் தேதியா? 8ஆம் தேதி பார்த்தோன்னா ஃபைனல்ஸ் இருக்குது தலைவருக்கு. இப்போ நல்லா பார்த்தோன்னா ஓடி வந்து என்ன பண்ணுறான்?
த்ரோ பண்ணுறான். ஓகேவா? அதில் என்ன சார் மெஷர் பண்ணுவாங்க ஜாவ்லின் த்ரோவில்? ஜாவ்லின் எவ்வளோ ஹைட்டு போயிருக்குன்னு மெஷர் பண்ணுவாங்களா, இல்லை எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு மெஷர் பண்ணுவாங்க? எவ்வளோ டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இங்கேருந்து இங்கே வரைக்கும் டேப்பை பிடிப்பாங்களா, இல்லை அது இப்படி போகிறப்ப மேலே எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குன்னு சொல்லி இங்கேருந்து இங்கே டேப் பிடிப்பாங்க? ஆப்வியஸ்லி இந்த கரெக்டாக இல்லையா? சொல்கிறது புரியுதா? இதே வந்து ஒருத்தவன் ஹைட்டை குதிக்கிறான்னு வச்சுக்கோ, ஏன் ஒரு ரொனால்டோட அந்த ரெக்கார்டு இருக்கும் தெரியுமா, ஃபுட்பாலில் வந்து ஒரு தடவை ஹைட்டாக குதிச்சு அவன் ஒரு கோல் போட்டான் பார்த்தியா, அந்த ரெக்கார்டு வேணும்னு வச்சுக்கோ. அப்போ நீ வந்து மெஷர் பண்ணுறப்ப இதில் மெஷர் பண்ணுவியா, இல்லை இதில் மெஷர் பண்ணுவியா? ரொனால்டோ இப்படி ஏறி வந்து இப்படி குதிச்சானா, சார் நான் கீழே அளந்துட்டேன் சார் எவ்வளோ ஹைட் வந்தேன், கீழே முடியா அளந்துட்டேன். எங்கே வளர்ப்ப? இப்படி பிடிச்ச அளப்பியா, இப்படி பிடிச்ச அளப்பியா? அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஹைட் வேணும்னா நான் இதில் அளக்க போகிறேன், ஆமாவா இல்லையா? ரேஞ்சு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு வேணா, கரெக்டாக இல்லையா? அப்போ இதில் அளக்கணும்னு சொன்னால் இதில் இருக்க வெலாசிட்டி தானே எடுக்கணும், கரெக்டா? அப்போ இங்கே ரேஞ்சோட ஃபார்முலா பேசிக்கலி பார்த்தோன்னா அகெயின் என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன்னா, ரெண்டாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன். எஸ் இஸ் ஈக்குவல் டு, எஸ் வந்து டிஸ்டன்ஸா, டிஸ்டன்ஸ்க்கு பதிலாக நான் ஆர்னு எழுதியிருக்கேன். ஃபார்முலா என்ன? யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். கரெக்டாக இல்லையா? சார் இந்த வெலாசிட்டி என்னவா சார் இருக்கும்? இந்த வெலாசிட்டி என்னவா இருக்கும்? எப்போ பார்த்தாலும் யூ காஸ் தீட்டா தான் இருக்குமா, இல்லை மாறுமா? எப்பயுமே காஸ் தீட்டா. அப்ப ஆக்சிலரேட் ஆகுதா இல்லையா? அப்ப ஆக்சிலரேஷனே இருக்காது. அப்ப இந்த இடத்துல பாக்குறப்ப இதுல ஆக்சிலரேஷன் ஏதாவது இருக்கா? அப்ப ஆக்சிலரேஷன் 0 இந்த டேர்ம் மொத்தமா காணாம போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, எந்த வெலாசிட்டி எடுக்கணும்? ஹரிசாண்டல் வெலாசிட்டி எடுக்கணும், வெர்டிகல் வெலாசிட்டி எடுக்கணுமா? ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்ன சார்? u cos theta. கரெக்ட்டா? சார் இந்த டைம் எழுதிருக்கீங்களா சார், எந்த டைம் சார் எடுக்கணும்? பந்து மேலே போற வரைக்கும் மட்டும் எடுக்கணுமா, இல்லை பந்து மேலே போயிட்டு கீழே வர வரைக்கும் டைம் எடுக்கணுமா? மேலே போயிட்டு கீழேனா நீ யோசிச்சு பா, ஜாவ்லின் விட்டு எரியுதான்னு வச்சுக்கோ, அவங்க என்ன பார்க்குறீங்க? மேலே போகிற வரைக்கும் போதும் சார், இந்த இது மட்டும் அதுதான் போதும். இல்லை மேலே போயிட்டு கீழே வரைக்கும், அது வரைக்கும் பந்து நடந்திருக்கா இல்லையா? அப்போ மொத்த டைம் பீரியட் தான் எடுக்கணும். இங்கே ஸ்மால் டீக்கு வந்து என்ன போட்டுக்கோ, கேபிட்டல் டீன்னு போட்டுக்கோ. இந்த கேபிட்டல் டி ஃபார்முலா என்ன? 2 நல்லா பாரு, உனக்கு வேணும்னா u sin theta வேணா என்ன எழுதிக்கலாம் சார்? u y ன்னு எழுதலாம். u sin theta வந்தா u y, u cos theta வந்தா இந்த 2 தூக்கி இப்படி போட்டுக்கோ, டினாமினேட்டர்ல g. கரெக்டா இல்லையா? அப்ப இது பார்த்தன ரேஞ்சுக்கு ஒரு ஃபார்முலா தான், சரியா? இல்லை சார் எனக்கு இது வேண்டாம் சார், எனக்கு ட்ரிக்னாமெட்ரி ஓகே, தீட்டா வச்சு நான் விளையாடுவேன் அப்படின்னா, இல்லை பாரு, u இன்டூ u என்ன ஆயிடுச்சு? u இன்டூ u ஸ்கொயர். என்ன பாரு, 2 sin theta cos theta sin 2 theta. இது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா ஹோல் டிவைட் பை g. இப்போ இதான் பார்த்தீங்கன்னா ரேஞ்சோட ஃபார்முலா, சரியா? புரியுதா? புரியுதுன்னா கேட்டுக்கோ வீஸ்லி, சரியா? சொல்லுங்க. ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா பாரு, இதான் 3 ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. ஆல்ரெடி டெரிவேஷனில் நோட் பண்ணிட்டீங்கன்னா வேண்டாம், பாக்ஸ் மட்டும் போட்டு